நல்லா இருக்கு. நல்லா ஸோ விஜய் ஆண்டனி சாரோட 25th ஃபிலிமு. ஸோ இது வந்துட்டு அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜானரில் எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக சூப்பராக லைக் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பாலிடிக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபிலிம்ஸோட இல்லை ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை விட்டு அவர் பொலிட்டிக்கல் இந்த அளவு டச் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு டிரெக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸோட இது கொஞ்சம் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக இருந்தது. ஸோ இது சூப்பரான அட்டெம்ப்ட், இது சரியான பேங் அவருக்கு 25th ஃபிலிம். சாங்ஸு, பிஜிஎம், சினிமோட்டோகிராஃபிலாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது. எடிட்டிங் கட்ஸில் இருந்து எல்லாமே, முக்கியமாக டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற லெவலில் இருந்தது. இல்லை காமெடிலாம் இல்லை. ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஜானர், அந்த த்ரில்லர் ஜானர், அந்த பொலிட்டிக்கல் சைட்லேயே அவர் வந்து கொஞ்சம் சீரியஸான நோட்லேயே தான் இருக்கும். ஸோ அதோட கூட ஆக்ட் பண்ண அந்த விவேக் சாரோட கூட ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பார்ல எப்பவுமே. ஸோ அவருக்கும் இது த்ரூ அவுட் அவரும் வந்திருந்தாரு. ஸோ செம்மையாக அவருக்கும் பண்ணிடுறாரு. அவரும் சீரியஸ் ரோல் தான். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த படத்தில் சொல்லவே வேணாம், அவர் வழக்கம் போல் செட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். இது கண்டிப்பாக ஆக்சுவலாக லைக் பொலிட்டிக்கலாக நம்ம பேசுகிறாந்தா ஒரு படத்தில் வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பட் இது ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைக்க நிறையாவே. ஸோ இது வந்து ஒரு பிரேக் த்ரூவாக அமைய சான்ஸ் இருக்குது. 10க்கு 8 கொடுக்கும். ஸோ பேசிக்கலி குட் பேட் உலகத்தில் வந்து நம்ம இப்போ ஜென்ரலாக இந்தியாவிலேயே பார்த்தோம்னா நிறைய விதமான டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஏற்றத்தாழ்வு, பணக்காரங்க, பாவங்கள், அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ்ட், ஜாதி, அதெல்லாம் இல்லாமல் நல்லவன் கெட்டவன், குட் பேட். இஃப் ஹி இஸ் குட், அவன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு டிசர்வ். இஃப் ஹி இஸ் பேட், ஹி இஸ் நாட் டிசர்விங் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அதுதான் விஜய் ஆண்டனி சார் இந்த வாட்டி மெயினாக அந்த மூவியில் காட்டியிருக்கிறது மாதிரி என்னோட டேக்அவே நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு த்ரில் ஆரம்பிச்சிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் ஆல்சோ குட். போரிங்காக இல்லை, எங்கேஜிங். அது ஃப்ரம் த ஃப்ரண்ட் டில் த பேட். அண்ட் அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், the way the message was conveyed was simply beautiful. இல்ல அந்த மாதிரி எந்த கட்சியும் சார்ந்து சொன்னதா இல்லை. இது வந்து உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பொய் சொல்றது, உண்மை சொல்றது, எல்லாம் நார்மலான மக்களை வச்சு விளையாடுறது தான் எல்லாமே பண்றாங்க. ஸோ இது யாரும் ஒருத்தர் சுத்தி காட்டி பண்ற விஷயமே இல்லை. ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஒரு ஆர்ட்டா எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். நல்லா இருந்ததுங்க மேம். ஸோ விஜய் ஆண்டனி சார்லாம் வந்து நடிப்புலாம் மிரட்டி விட்டுருக்காப்புல. டீம் அவங்க ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஸ்கிரிப்ட், வசனம்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. படம் வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி அரைச்ச மாதிரி அரைக்காம உண்மையிலே ஒரு நிறைய விஷயம் யோசிக்கிற மாதிரி இருந்தது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு அப்படியே எனர்ஜெட்டிக்காக படம் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே முன்னாடி விஜய் ஆண்டனி சார் படம் நான் அந்த எஸ் ஆக்சுவலாக வந்து அதுக்கு சம்மந்தமானு கேட்டால் அது எனக்கு தெரில. பட் அந்த அளவுக்கு எனக்கு படம் விறுவிறுப்பாக போச்சு. உள்ளே போனதும் தெரில, வெளியில் வந்ததும் தெரில. நல்லா இருந்தது. இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக்கான ஒரு பர்சன், அவரோட வலி வேதனையை வந்து மற்றவங்க அனுபவிக்கும் போது இப்போ எனக்கு அந்த பெயின் இருக்குது, மற்றவங்க அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த கதையோட ஸ்டோரி. ஸோ நல்லா இருந்தது. படம் ஸ்டோரி சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் வியூ பார்ப்பாங்க. சாங்ஸ்லாம் இல்லை மேம், படம் தான் மேம். படம், கதை, ஆக்ஷன்லாம் வெளியில நல்லா இருந்தது உண்மையிலே. ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. சொல்கிறது பணம் இருக்கிறவங்க தான் எல்லாமே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல மேம். ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதையும் உடைக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் வரான்னும் போது அந்த படத்தோட ஃபீல் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு ஆர்டினரி பர்சன்ஸ். ஸோ எங்களுக்கு உள்ள ஒரு பெயின் தான் வந்து அந்த படத்தில் நான் பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல நான் இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு படத்தோட டேரக்டர் எங்களை கொண்டு போயிருக்காரு உள்ள. உண்மையிலேயே படத்தோட டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது படம். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். விஜய் ஆண்டனி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூடில் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நம்ம ரோமியோவை பார்த்துருக்கோம், ஆனால் இது அவரோட வைபுக்கேற்ற மாசாக பார்க்கலாம். அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கிடையாது. ஏன்னா எப்படின்னா நம்ம வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம அவங்கள்ட்ட எப்படி கேட்டு வாங்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையான விஷயத்த அப்படின்றது தான் இந்த படம். இல்லை அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். இதில் எந்த ஒரு பர்டிகுலர் இதையும் சப்போர்ட் பண்ணல. அவங்க யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம எப்படி கேட்டு வாங்கிக்கலான்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 10க்கு 9.10 கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணுவேன், நம்மளால என்ன பண்ண முடியுன்ற ஒரு தேடல் நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த தேடலுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பதில் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியுமா, இதனால தமிழ்நாடு மாறிடுமா வந்துட்டு. இது எங்கள் ஃபேமிலி படம் மாதிரி தான். இது வந்துட்டு அருண் பிரபுவோட 3வது படம். நான் அவங்க கூட 2 படம் நடிச்சிருக்கேன். இது வந்து 3வது படம். எனக்கு விஜய் ஆண்டனி சாரோட சூப்பராக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு. நான் பிரதீப் பாண்டி, அவர் விஜய் ஆண்டனி. ஸோ அவருக்கு ஆண்டனி இது சென்டிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தமிழில் வந்து ஒரு பேட்மேன் படம் பார்த்த மாதிரி தான் அது. நான் எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு வரேன். ஒரு மாதிரி முகமுடியே போடாத ஒரு பேட்மேன் படம். பாலிட்டிக்கலி ரொம்ப எஜுகேட்டிவாக ஒரு விஷயமா இருக்கிற ஒரு படம். நல்லா ஓடும். இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம் தான் நான் நினைக்கிறேன்.
இன்றைய வெளியே இருக்கக்கூடிய சக்தி திருமகன் சினிமா வரலாற்றில் மிக சிறப்பாக இருக்குது. புதுமையை சொல்லியிருக்கிறாங்க, விவசாயிகளுடைய வழியை சொல்லியிருக்கிறாங்க, விலைவாசி உயர்வை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சராசரி சினிமாவாக இல்லாத, ஒரு தேவையில்லாத ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லாத, சிந்திக்க வேண்டிய மிக சிறப்பான படம். அற்புதமான வசனம் இருக்குது, நல்ல நடிச்சிருக்க. விஜய் ஆண்டனி வந்துட்டு ஏழை எளிய மக்களுடைய வழியை நல்லா சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலே ஏழை மக்கள் கொண்டாடக்கூடிய மிக சிறந்த படம். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளை, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல படமாக இருக்குது. நல்ல கருத்து பதிவு. நன்றி. மூவி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அருண் பிரபு சாரோட ரைட்டிங் எப்படி தான் அப்படி எழுதினாரோ தெரில, அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. இருக்குது பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு படம். ஆக்சுவலாக 2026 ஓட்டு போடுறது வந்து பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்றத மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு அவங்க கரெக்டான இது பண்ணணும். ஆமாம் ஆமாம், இருக்கும் 10க்கு எங்கேயுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, அதனால நல்லா இருக்குது. 10க்கு 10 தான். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு. நிறைய சோஷியல் மெசேஜஸ் அண்ட் ஃபுல்லாக போரே அடிக்கல. ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே சக்கன்னு போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. கமர்ஷியலி ரொம்ப ஃபர்ஸ்ட் இருக்கு. படம் அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. அவர் படம் எப்போதுமே பிடிக்கும். சக்தி திருமகன் விஜய். ஓகே, நல்லா இருந்தது, நாட் பேட். அரசியல் பற்றி தான், வெறும் பொலிட்டிஷியன் தான். ஆனால் அரசியல்வாதிங்க மாதிரி இது பண்ணல. அரசியல்வாதிங்களை பற்றி இது பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தர மாதிரி ஒரு படம். அதில் காமெடின்ற மாதிரி எதுவும் கிடையாது. கொஞ்சம் சீரியஸாக சென்டிமெண்ட் சீரியஸாக தான் போயின்னு இருக்கு. பார்க்கலாம். எவ்வளோக்கு? 10க்கு 6 கொடுப்பணும்.